என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ இந்த வீடியோவோட தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாமுக்கான ஒர்க் ஷீட்ஸ் அப்டேட். ஏன்னா நிறைய பேர் அந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ் வேணும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால் நம்மளோட ஆல்ரெடி நீங்கள் வாங்கின டெஸ்ட் பேக்கேஜ்குள்ளே நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நான் சொன்ன மாதிரி 2 மாதத்துக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ ஜான்வரி எண்டு வரைக்குமே, பொங்கல் முடிகிற வரைக்குமே, அப்போ தான் எக்ஸாம்னு நினைக்கிறேன், எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், அது வரைக்குமே உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் இருக்கும். ஸோ ஷார்ப்பாக 10 மணிக்கு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். எழுதிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுதாதவங்க டெய்லி எழுதுங்க. எழுதுனா மட்டும்தான் ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஸோ நிறைய பேர் இது இல்லாமல் எனக்கு ப்ராக்டிஸ் கொஷின் வேணும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு 24 டாப்பிக்லேருந்து பிடிஎஃப் ஃபைல், ஒவ்வொரு டாப்பிக்லேயும் 25 முக்கியமான கொஷின்ஸ் எடுத்து அதை ஒரு பிடிஎஃப்பில் போட்டு உங்களுக்கு கொடுக்குறோம். இதுதான் ஷெட்யூல். ஸோ இந்த ஷெட்யூல் படி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அன்னன்னைக்கு பிடிஎஃப் ஃபைல் ஷார்ப்பாக வந்துடும். சரிங்களா? எந்த டிலேவும் இருக்காது. உங்களோட டெஸ்ட் பேக்கேஜ்குள்ளேயே போனீங்கன்னா நான் அதில் எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன். பட் டெய்லி உங்களுக்கு அந்த அப்டேட் ஷெட்யூல் படி அடுத்தடுத்த பிடிஎஃப் ஃபைல் அடுத்தடுத்த டாப்பிக்லேருந்து நான் கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ ஒன்று மட்டும் உங்கள் மனசில் நீங்கள் எப்போதுமே வச்சுக்கணும், இந்த பிடிஎஃப் ஃபைலை வச்சுட்டு டைமை வச்சுக்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க இல்லையா, டெய்லி டெஸ்ட்டு, அதில் தான் உங்களுக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு, ஸ்பீடு, அக்யூரசி, இது எல்லாமே டெஸ்ட் எழுதுனா தான் வரும். இந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ் நான் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ராக்டிஸ் தான். இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்னர்ஷிப்பில் 25 கொஷின் கரெக்டாக எதை படிக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் எதை ரிவைஸ் பண்ணுறது, ஒரு 50 கொஷின் போட்டிங்கன்னா தான் அந்த ரிவிஷன்ன்றதே கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்கிற 25 கொஷின் மறந்துடாமல் 25 டாப்பிக்கில் நான் கொடுத்துருக்கேன்ப்பா. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லேருந்து, ஏரியா வால்யூம்லேருந்து, ஏஜஸ், எல்லா டாப்பிக்குமே இருக்கும். நம்ம பேங்க் எக்ஸாமுக்கு எதெல்லாம் முக்கியமான டாபிக்ஸோ எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ரெகுலராக அந்த ஷெட்யூல் படி உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்துடும். ஸோ மறந்துடாமல் அந்த பிடிஎஃப் ஃபைலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் மெயில் பண்ணிகிட்டே இருந்தீங்க, பிடிஎஃப் வேணும் அதர் ப்ராக்டிஸ்க்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ அதான் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் ஷெட்யூல் நான் கொடுத்துட்டேன். எக்ஸாம் டேட் என்றைக்குன்னு பார்த்துட்டு அந்த எக்ஸாம் டேட்டுக்கு ஒரு 30 நாளைக்கு முன்னாடி, ஏன்னா முன்னாடியே சொல்லிவிடுவாங்க. ஸோ எக்ஸாம் டேட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ப்ராக்டிஸ் செட் 10 செட் ஆட் பண்ணிடுவேன். அது எல்லாமே அடுத்தடுத்து நடக்கும். இது 2வது அப்டேட் நம்ம எஸ்பிஐ கிளர்க் டெஸ்ட் பேக்கேஜ்க்கு. ஸோ சில பேர் வீடியோ எப்போ நான் போடுவீங்கன்னு கேட்குறீங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோவுமே நம்ம சேனலில் இருக்குது. அதான் நான் திருப்பி சொல்லுவேன். நீங்கள் எல்லாருமே மெச்சூர்டுன்னு நினைக்கிறேன். எல்லாம் காலேஜ் முடித்து ஓரளவுக்கு ஒரு மெச்சூர்டான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க. இன்னமும் ஒருத்தர் சொல்லி கொடுத்து பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுத்து, இல்லை மறுபடியும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் சொல்லி கொடுத்து தான் படிப்பேன்னா அந்த மாதிரி பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் பேங்க் எக்ஸாமுக்கான லிஸ்ட்டை எடுங்க. இப்போ ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் இருக்குன்னா அதுதான் நம்மளோட ஒரு டாபிக். அந்த டாப்பிக்கில் நம்ம சேனலில் வீடியோ இருக்கும், 6 வீடியோ இருக்கும். அதை பாருங்கள். ஃபஸ்ட் லெசன்லேருந்து 6 லெசன், அடுத்தடுத்த டாபிக் பொறுமையாக ஒரு டாப்பிக்காக படிச்சுட்டு வாங்க. தனியாக ஒரு நோட் வச்சுக்கோங்க. என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்கிறேனோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் அதர் சோர்ஸ் ஏதாச்சும் பார்க்குறீங்க, அதர் யூடியூப் சேனல்ஸ் பார்க்குறீங்க, இல்லை இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறீங்கன்னாலும் அந்த நோட்டில் அந்த டாப்பிக்கில் என்னென்னலாம் புதுசாக படிச்சிங்களோ அதெல்லாம் எழுதி வச்சுட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் தேவை. யாராச்சும் ஒருத்தர் உங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரியா? நிறைய பேருக்கான லாஸ்ட் அட்டம்ப்ட்டுன்னு நிறைய பேர் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இதான் என்னோடய எஸ்பிஐ கிளர்க்கோட லாஸ்ட் அட்டம்ப்ட்டுன்னு. அந்த மாதிரியான லாஸ்ட் அட்டம்ப்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். 2 மாதம் தான். எதையும் பார்க்காம கடுமையாக படிச்சுக்கிட்டே இருங்க. உங்களால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும்ப்பா. ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோவை பார்த்ததுக்கு. நான் இந்த பிடிஎஃப் எப்படி நான் போய் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு அந்த ஒர்க் ஷீட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் காட்டுறேன். எப்போதும் போல் நம்ம feelfreetolearn website.com போனாலும் சரி, இல்லை நம்மளோட டைரக்ட் டெஸ்ட் லிங்க் feelfreetolearn.videocrypt.in. ஸோ இது டெஸ்ட் லிங்க்கு. ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்பிஐ கிளர்க்கு தான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே வியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த வியூவை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே வியூ உள்ள என்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக வியூ கண்டென்ட்ஸ். இப்போது இது எஸ்பிஐ டெஸ்ட் ஷெட்யூல். இது எப்போதும் போல் நம்மளுக்கு ஆல்ரெடி டெஸ்ட்டு போயிட்டு தான் இருக்குது, டெய்லி டெஸ்ட்டு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டேப் இருக்குது, ஒர்க் ஷீட். ஸோ இந்த ஒர்க் ஷீட்டை கிளிக் பண்ணுங்கள். ஒர்க் ஷீட்டை இந்த ஃபஸ்ட்டு டாபிக் வந்துடுச்சு பாருங்கள், பார்ட்னர்ஷிப். ஸோ இது இன்றைக்கி ஷெட்யூல் படி பார்ட்னர்ஷிப்பு, அடுத்த நாள் ஷெட்யூல் படி அடுத்தடுத்த டாபிக் கீழே வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால்
உங்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப்போட இந்த பாருங்கள் பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த பேஜில் அடுத்தடுத்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். இல்லைனா நான் டவுன்லோட் பண்ணி படிக்கணுன்னா இங்கே இருக்குது பாருங்கள் டவுன்லோடு. இதை கிளிக் பண்ணுறீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் நெட் இல்லாமல் இன்டர்நெட் இல்லாமல் ஆஃப்லைன்லேயே பிடிஎஃப் படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிவிஷனுக்காக நான் வீடியோவில் சொன்ன மாதிரி ஸோ ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு பிடிஎஃப் ஃபைலாக வந்துகிட்டே இருக்கும் ஷெட்யூலுக்கு தகுந்தாப்பில். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். தேங்க்யூப்பா. பை.